நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்த கனமழை காரணமாக விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியதால் பயிரிடப்பட்டிருந்த இஞ்சி, பாக்கு மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, எவ்வளவு அளவிலான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்களா? லாவண்யா, நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட கம்மாத்தி என்னும் பகுதி. இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக இங்கு பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்கு, இஞ்சி, பாக்கு மரங்கள் உள்ளிட்ட விவசாய பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. அதாவது இதற்கு முன்பு பெய்த மழையின் போது கூட இந்த அளவு பாதிப்பை பார்க்காத விவசாயிகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த இந்த மழையின் காரணமாக இந்த முறை இந்த விவசாயம் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களில் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் இந்த பாக்கு மரங்கள் நடப்பட்டிருக்கும் பகுதிகளிலும் ஆற்று நீர் என்பது வெள்ளம் இங்கு சூழ்ந்துள்ளது. தற்போது விவசாயிகள் இந்த இஞ்சி அறுவடையை வழக்கம் போல் 10 மாதத்திற்கு ஒரு முறைதான் அறுவடை செய்வார்கள். ஆனால் தற்போது முன்கூட்டியே மழையின் காரணமாக 6 மாதத்திலேயே இந்த இஞ்சி அறுவடையை என்பதை தற்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம்மளிடையே இந்த மரவள்ளி கிழங்கு விவசாயம் செய்த விவசாயி ஒருவர் தற்போது இருக்கிறார். இதனுடைய பாதிப்புகள் குறித்து அவரிடம் தற்போது கேட்கலாம். ஐயா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க? எந்த அளவு பாதிப்பு இருக்கு ஐயா இந்த மழைனால உங்களுக்கு? என் பேர் நஞ்சப்பன். 40 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப மழை அடிச்சதுனால 10 மாதம் பிடுங்க வெடி கணக்குல 8 மாதத்தில் பிடுங்கிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் நஷ்டத்தில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏதோ அரசாங்கம் உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, முந்தானத்து எந்த அளவு மழை அடிச்சு தண்ணி எப்படி ஏறிச்சு? தண்ணி 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தண்ணி இருக்கும். இந்த வருஷம் 40 வருஷத்துல இதுதான், இந்த வருஷம் தான் முதல் நான் தண்ணி பார்க்குறேன். அதனால இந்த வருஷம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். சரி, இப்போ மரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணி மரவள்ளி கிழங்கு நீ வேற வழி இல்லைங்க. சரி, கிடைக்கிற கிடைக்கிற காசுக்கு பிடிங்கி கொடுக்க வேண்டியதுதான். லாவண்யா, விவசாயி கூறியதை போல் தற்போது எப்போதும் இல்லாத அளவுக்கு மழையால் இந்த மரவள்ளி கிழங்கு விவசாயம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தற்போது மற்றொரு விவசாயி நம்மிடையே இருக்கிறார். அவரிடமும் தற்போது கேட்கலாம். ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன விவசாயம் பயிர் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு உங்களுக்கு நஷ்டம்? பேர் வக்கச்சன், கூப்பிட்டது வக்கச்சன். நான் இஞ்சி கிருஷி தான் பயிர் போட்டு 40 வருஷமா இஞ்சி கிருஷி நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இந்த வருஷத்தை மழை அடித்த மாதிரி இது வரைக்கும் மழை அடிக்கல. இப்போ இந்த வருஷம் நான் இங்கே வயலில் ஒரு 1.5 ஏக்கரை இஞ்சி போட்டிருக்குது. 1 ஏக்கரை இஞ்சி போடுறதுக்கு 5 லட்சம் ரூபா செலவு வருது. அந்த மாதிரி போட்டு நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்ட்டு தான் போட்டது. ஆனால் இந்த வருஷம் மழை அடித்ததுனால இந்த 3 வருஷம்தான் இப்போ இஞ்சி போட்டு ஆயிடுச்சு. இஞ்சி 7-8 மாதம் போனால் தான் அது அறுவடை பண்ண முடியும். அதனால நிறைய பாதிப்பு வந்துச்சு. அந்த இஞ்சி எல்லாம் சீக்கு பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. நேற்றைக்கு தரிசுத்தார் பிறகு எல்லாம் பார்த்துட்டு தான் போனார். தண்ணி எல்லாம் அன்னைக்கு நிறைய இருந்தது. அப்போ அவர் பார்த்துட்டு போனது. விவசாயம் பண்ணுறதுக்கு கிருஷி ஆஃபீஸில் போய் ஏதோ இது சப்சிடி கிடைக்குமான்னு பார்க்க சொன்னாங்க. அதை ஏதோ உதவி பண்ணி கொடுத்தோன்னா பரவாயில்ல. அது நிறைய காசு போயிடுச்சு. 5-6 லட்சம் ரூபா இந்த வருஷம் எனக்கு இஞ்சி கிருஷி லாஸ் வந்துச்சு. ஏதோ பார்த்தாலே தெரியும். லாவண்யா, விவசாயிகள் கூறியது போல கிட்டத்தட்ட இந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக விவசாய பயிர்கள் முற்றிலும் தங்களுக்கு அழிந்து விட்டதாகவும் இதனால் பெரும் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.